கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலோஹிம் விடுதலை வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டு உயர்த்த போகிறோம். நம் ஜெபிக்கிற ஜபத்துக்கு நிச்சயமாய் அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறபடினாலே அந்த ஆண்டு உயர்த்தி நம்ம பாடுவோம். ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கிட்ட பாடலை பாடுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாம் நல்ல உற்சாகமா 2 கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கர்த்தரை நாம் உயர்த்துவோம். அவர் நல்லவன், அவர் பெரியவன், அவர் அற்புதமானவன். அந்த தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஜப ஆவியை ஊற்றுங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவி இறங்கட்டும் சொல்லி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். சொல்லுமா. ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். உணவை தவித்து உபவாசித்து தேசத்திற்காய் நாம் கதறணுமே. உணவை தவித்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத் எல்லாரும் சொல்லுங்க. எங்களுக்குள்ள அந்த விண்ணப்பம் ஜப ஆவி. நாம் ஜெபிக்கிற ஜபத்திற்கு பதில் உண்டு. ஜபத்தை கேட்கிறவன் நம்மோடு இருக்கிறார். அவன் ஜப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தாவீதை போல் வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. இந்த காலை நேரத்தில் அந்த ஜபத்தினுடைய அபிஷேகம் அந்த யோசுவாவுக்குள் இறங்கினது போல, தாவீதுக்குள் இறங்கினது போல, அந்த மகிமை இறங்கட்டும். ஐயா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த ஆராதனை நேரத்திலேயே பதில் கடந்து வரட்டும், உத்தரவு கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, நீங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி அசைவாடுவீராக. ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டு, ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த ஜெபத்துக்கான உத்தரவை பதிலை கத்தர் கொண்டு வருவீராக. அற்புதத்தை அடையாளங்களை இங்க கண்கள் காண கத்து அனுகிரக செய்யுங்கப்பா. எல்லா தடைகள் விலகட்டும். கத்தர் கிரியை செய்ய போறீங்க. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை இந்த மாதம் ஆண்டு சொன்னாரு. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், கத்தர் கேட்டு என்னை கத்தர் நடத்தினார். ஜபத்துக்கான மறு உத்தரவை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். அந்த ஜபத்துக்கான உத்தரவு எப்படி கடந்து வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இந்த நாளில் ஒரு வேத பகுதி எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 81வது சங்கீதம் 7வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். பாருங்க, இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எங்க இருந்து உத்தரவு கொடுக்கிறாருங்க? இடிமுழக்கம் உண்டாகிற அந்த மறைவிடத்தில் இருந்து, அந்த இடிமுழக்கத்தினுடைய மறைவிடம் இருக்கிறது, அது உருவாகிறதுக்கு முன்னே இருக்கிற அந்த மறைவிடத்திலிருந்து இடிமுழக்கத்தின் மூலமாகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறாருங்க. பாருங்க, ஜெபத்துக்கு உத்தரவு கொடுக்கிறாரு. பெருங்காற்றிலிருந்து கடந்த வாரம் தியானித்தோம். பெருங்காற்றிலிருந்து உத்தரவு வருகிறது. இன்னைக்கு பார்க்கிறோம் இடி முழக்கம், அந்த மறைவிடத்திலிருந்து கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 7:10.
சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். மகா பெரிய இடி முழக்கத்தை அந்த பெலிஸ்தர் மேல் கர்த்தர் என்ன செய்தாராம்? விழ பண்ணினார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த ஜனங்கள் கிரியாத் யாரீமின் வீட்டிலே அங்கே அநேக நாட்களாக அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாக அந்த ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள். அநேக ஒரு நெருக்கம் இருக்குது, பாண்டு இருக்குது. யார்கிட்ட வர்றாங்கன்னா தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல்கிட்ட வந்து அழுது புலம்புகிறார்கள். 2-3 வசனத்தில் வாசித்த நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த சாமுவேல் சொல்லுகிறாரு, நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரை என்ன செய்ய தேடு, அஸ்தரத்தையும் அந்நிய வழிபாடுகளை விக்கிரக ஆராதனைகளையும் இவை எல்லாவற்றையும் நீ தூக்கி எறிந்து விட்டு நீ கர்த்தரை என்ன செய்யுங்க, முழுமையாய் கர்த்தரை தேடுவீர்களானால் இந்த பெலிஸ்தன் கைகளிலிருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார், விடுவிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசுகிறான். அப்பொழுது எல்லா ஜனங்கள் 5வது வசனத்தை வாசி பொழுது சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு எல்லாரையும் என்ன செய்யுங்க, மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்று சொல்லி அவர் எல்லாரும் என்ன செய்கிறார், கூட்டுறாரு. அப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மிஸ்பாவிலே வந்து என்ன செய்கிறார்கள், உபவாசம் பண்ணி தண்ணீரை ஊற்றி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்தானத்தில் யார் இல்லைன்னா தீர்க்கதரிசியாக சாமுவேல் இல்லை. இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தாம் செய்த பாவங்களுக்காக தாங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த அந்நிய வழிபாடு, அந்நிய ஆராதனை, இவ தேவனை விட்டு பிரியமா இல்லாத செய்த எல்லா காரியங்களை உணர்ந்து தேவ சமூகத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஆனால் அந்த உபவாசம் தண்ணீரை ஊற்றி எல்லா ஜனங்களும் கூடி ஜெபிக்கிறாங்க. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த ஸ்தானத்தில் இல்லை. அப்பொழுது என்ன நடக்குது, அவங்க பலி செலுத்திட்டு இருக்கிறாங்க, எல்லாம் அந்த ஜெபம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் பெலிஸ்தர்கள் இன்னும் அதிகமாக எழும்பி வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தத்துக்கு வரும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கலக்கம் உண்டாகி பயந்து மறுபடியும் சாமுவேல் தீர்க்கதரிசி நோக்கி அவர்கள் ஓடுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்க ஒரு கட்டளை போடுறார். என்ன கட்டளை தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்துங்க. வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். அவரை நோக்கி ஓயாமல் வேண்டி தொந்தரவு பண்றாங்க எங்களுக்காக. ஏன்னா ஒரு சொல்ல மிஸ்பாவில் ஜோம் பண்ணுங்கன்றாரு. ஆனால் அவங்களுக்கு தண்ணீர் ஊற்றி ஜோம் பண்ணிட்டாங்க. ஒரு பதிலும் இல்லை, நெருக்கம் கூடுது, பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, விடுதலை பெற முடியல. ஆனால் நடந்தது என்னன்னா, இப்போ சாமுவேல்கிட்ட வந்து ஓயாம தொந்தரவு பண்றாங்க, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு போராட்டத்துக்கு தொந்தரவு பண்றாங்க. அப்பொழுது சாமுவேல் என்ன சொன்னான்னு பார்ப்போமா? அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி பாருங்க, கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஜனங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும் சொல்லி ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தினார் சாமுவேல். அப்பொழுது தேவன் அந்த பலி, அந்த வேண்டுதலை கேட்டு மறு உத்தரவு கொடுத்தார். அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னா நம்முடைய ஜெபத்தினுடைய முறைகளில் சில குறைவு இருக்கும். நாம் அனுசரிக்க வேண்டிய சில காரியங்களில் சில மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஜனங்களும் மிஸ்பாவில் ஜெபிச்சுக்கே தான் செஞ்சாங்க, உபவாசம் பண்ணினாங்க. ஆனால் அந்த ஆராதனையில் தண்ணீர் ஊற்றி ஜெபம் பண்ணாங்க, ரத்த சிந்துதல் இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், மீறுதல் மன்னிக்கப்படணும், ரத்த சிந்தப்படணும். அந்த ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போ அவர் சொல்றாரு, ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அவர் பலி செலுத்துறாரு. கர்த்தர் உடனே மறு உத்தரவு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாருங்க. அந்த ஜெபத்துக்கு உத்தரவு கொடுத்தாரு, அந்த பலிக்கு உத்தரவு கொடுத்தாரு. அது உகந்த பலியா இருந்தது, தேவன் விரும்புகிற பலியா இருந்தபடினாலே உத்தரவு கடந்து வந்தது. அந்த ஜனங்களும் உபவாசம் பண்ணாங்க, ஆனால் உத்தரவு வரல. தண்ணீர் ஊற்றி ஜெபிச்ச அந்த ஜெபத்துக்கு உத்தரவு வரலங்க. ரத்தத்தை சிந்த பண்ணி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது, அங்கே உத்தரவு வந்தது. நடந்தது என்ன தெரியுமாங்க? கர்த்தர் உத்தரவு எப்படி கொடுத்தார் தெரியுமா? வாசிக்கலாமா? சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கம், பாருங்க, ஆண்டவர் மகா பெரிய இடி முழக்கங்களை அவர்கள் மேல் முழங்க பண்ணினதினால்
அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பாருங்க, இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர்கள் பட்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணினார். அல்லேலூயா. மறைவிடத்திலிருந்து, இடிமுழக்கத்தினுடைய மறைவிடத்திலிருந்து உத்தரவு கொடுக்கிற தெய்வம் நம்ம கூட இருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜெபத்துக்கு இன்னும் உத்தரவு வரல, ஆண்டவர் இடிமுழக்கத்திலிருந்து கூட உங்களுக்கு உத்தரவு கொடுப்பாருங்க. இடிமுழக்கத்திலிருந்து உத்தரவு வந்தது. நடந்து என்ன தெரியுமா? அந்த பெலிஸ்தர்கள் இவர்கள் பின்தொடர்ந்து போய் அவர்கள் முறியடித்தார்கள். முறியடித்ததுக்கு பிற்பாடு அங்கே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. வாசிக்கலாமா 12வது வசனத்தை? அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், பாருங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். அவர் ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ, என் ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் கலங்குறீங்க? உங்க ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இடி முழக்கத்திலிருந்து கூட உங்களுக்கு உத்தரவு வருங்க. மறைவிடத்திலிருந்து உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர். நீங்க உபவாசம் சரியான உபவாசமா இருந்தா, பாவ நிவர்த்தி உண்டாக்கப்படுகிற உபவாசமா இருந்தா, தன் நிலையை உணர்ந்து உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு உபவாச ஜெபமா இருக்குமாயின் அந்த ஜெபத்திற்கு உடனே கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. உள்ள உடைக்கப்பட்டு இருதயத்தில் குற்ற உணர்வு உண்டானவர்களாக தன் பாவத்தை எல்லாம் விட்டு ஒரு மனுஷன் விலகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு மறு உத்தரவை கர்த்தர் கொடுப்பார். சுத்திகரிப்பு வரும் பொழுது, பரிசுத்தம் உண்டாகும் பொழுது அங்கே கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அந்த மிஸ்பாவிலே அவங்களுக்கு ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. அது சரியான பலியாக, சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படுகையில் கர்த்தர் உத்தரவு கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக பலியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் எபெனேசர், இதுவரை உதவி செய்தாரே, இனி நடத்துவார். பிரியமானவர்களே, நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் கலங்கி நிற்கிறீங்க? ஐயோ, என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, ஐயோ என் தொழிலில் போராட்டம் இருக்குது, அநேக காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியல. இடி முழக்கத்திலும் மறைவிடத்திலிருந்து உத்தரவு கொடுக்கிற தெய்வம் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். அக்கினியிலிருந்து உத்தரவு கொடுக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறார். ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு கொடுத்த தெய்வம் உங்க கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களுக்கு பெருங்காற்றிலிருந்து அவர் உத்தரவு கொடுப்பார். மறைவிடம் இடி முழக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து இன்னொரு வசனத்தை கூட நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 99வது சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிங்க. மேக ஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள். வசனம் சொல்லுது சங்கீதம் 99 வசனத்துல 8 வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் எங்க இருந்து அவர் தன்னுடைய உத்தரவு கொடுத்தாரா? மேக ஸ்தம்பத்தில் இருந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, மோசே தேவ சமூகத்தில் கூப்பிடும் பொழுது அவருக்கு உத்தரவு எங்க இருந்து கடந்து வருகிறது? மேக ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் அவர்களோடு பேசினார். ஆண்டவர் உங்க கூட பேசுவாரு, உங்களுக்கு உத்தரவு கொடுப்பாரு. 6வது வசனத்தை ஒரு வாசிங்க. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். பாருங்க, மோசே கூப்பிட்டாரு, சாமுவேல் கூப்பிட்டு இருக்கிறாரு, ஆரோன் கூப்பிட்டாங்க. தேவனுடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் நீங்கள் கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் எதுல இருந்து உத்தரவு இன்னைக்கு வருது? இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தில் இருந்து ஒரு உத்தரவு கடந்து வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆரோன் தேவ சமூகத்தில் பலி செலுத்த போகும் பொழுது, மோசே நிற்கும் பொழுது அந்த ஆலயம் முழுவதும் மேக ஸ்தம்பத்தினாலே கர்த்தர் மூடி, மேக ஸ்தம்பத்தை தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கர்த்தர் உத்தரவு கொடுத்தா. ஆலயம் மேக ஸ்தம்பத்தில் மூடினது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஆலயத்தில் போய் ஜனங்களுக்காக பரிந்து பேசும்போது மேகஸ்தம்பம் மூடினது. சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தில் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தின பொழுது மேகஸ்தம்பம் அந்த ஆலயத்தை மூடினது. மேகஸ்தம்பத்திலிருந்து உத்தரவு கொடுக்கிற தெய்வம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஐயோ எனக்கு உத்தரவு இல்லை, உங்க ஜெபத்துக்கு உத்தரவு கொடுப்பாரு. இடி முழக்கத்திலிருந்து உத்தரவு கொடுப்பாரு, மேகஸ்தம்பத்திலிருந்து உத்தரவு கொடுப்பாரு. மேகஸ்தம்பம் இறங்கி வரும், மகிமையின் மேகஸ்தம்பம் இறங்கி
இறங்கி வரும். மேக ஸ்தம்பத்திலிருந்து அந்த உத்தரவை அருளுகிற தெய்வம் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரு. மோசேக்கு உத்தரவு கொடுத்தாரு, சாலமோனுக்கு உத்தரவு கொடுத்தாரு, சாமுவேலுக்கு உத்தரவு கடந்து வந்தது. ஆரோனும் மோசே தேவ சமூகத்தில் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தேவ ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படும்படியாக அவர்கள் போராடி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேவ பலிபீடத்திலிருந்து கிருபாசன தண்டையிலிருந்து உத்தரவை கர்த்தர் கொடுத்து ஜனங்களுடைய வாதைகள் நிறுத்தப்பட்டது. மேக ஸ்தம்பத்தில் மகிமை வெளிப்படும், உத்தரவு வெளிப்படும். எல்லாம் ஒரு விஷயம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் அப்படியே சமூகத்தில் வந்து இருக்கிற ஐயா, எங்களுக்கு ஒரு இடி முழக்கத்திலிருந்து ஒரு உத்தரவை கொடுப்பீராக என்று சொல்லி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரபா சந்தா ரகல ரபா பாபா, ஆவியானவர் மத்தியிலே அவர் இறங்கி அசைமாடி கொண்டிருக்கிறாரே. ஒவ்வொருவருக்குள்ள இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ள இடி முழக்கத்திலிருந்து மறைவிடத்திலிருந்து அவர்கள் மிஸ்பாவில் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். உபவாச ஜெபம் உகந்த உபவாசமா இருக்குமா? ஓ பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்து ஒரே நாளில் அவர் உத்தரவு அருளினார். பெலிஸ்தர்கள் மேல் இடி முழக்கம் உண்டாகி அவர்களை கலங்கடித்தார்கள். எபினேசர் உங்க கூட இருக்கிறாரு. உங்களுக்கு அநேக பிரச்சனை இருக்குதா? கர்த்தர் எபினேசரா இறங்கி வந்து அற்புதம் செய்வார். மேக ஸ்தம்பத்தில் உத்தரவு கொடுப்பாரு. உங்களுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுப்பாரு. மேக ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் உத்தரவு அருளுகிற தெய்வம் உங்க கூட இருக்கிறா. இந்த வார்த்தை கேட்கிற, ஆராதிக்கிற, ஜெபிக்கிற எங்க ஜனங்களுக்கு உத்தரவு வரட்டும்பா. மேக ஸ்தம்பத்தில் இருந்தும் இடி முழக்கத்தில் இருந்தும் மறைவிடத்திலிருந்து உத்தரவு கொடுத்ததற்காக சோதரிக்கிறோம். சோர்வுகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும், தீமைகள் மாறுவதாக. விசேஷமா இந்த நாட்கள்ல அப்பா எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஜெயத்தை தாங்கப்பா. இந்த தேர்வு நாட்கள் அப்பா, இந்த நாட்கள்ல 10th எழுதுகிற பிள்ளைகள், +2 எழுத போகிற பிள்ளைகள் எல்லோரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆயத்தமாகறாங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. ஒரு வெற்றி வாழ்வை கொடுத்து பிள்ளைகளுக்கு மறு உத்தரவை கொடுத்து தலையை கொம்படி உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இடி முழக்கத்திலிருந்தும் ஆண்டவரே மேக ஸ்தம்பத்திலிருந்தும் மறைவிடத்திலிருந்தும் கர்த்தர் உத்தரவு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.